தமிழக சட்டப்பேரவையில் இன்று 2026-27 ஆண்டு நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவையில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றினார். தமிழ்நாட்டில் வறுமையை ஒழிக்கும் இறுதிப் போரை திமுக அரசு தொடங்கியுள்ளதாகவும் அதன் ஒரு பகுதியாக ஏற்றுமதியை பெருக்கி பணவீக்கத்தை குறைத்து சிறப்பான பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டு தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்படுவதுடன் சிறு குறு தொழிலுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழிலாளர் நலன் காக்கும் திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் உணவு உற்பத்தியில் வரலாறு காணாத வளர்ச்சியை தமிழகம் எட்டியுள்ளதாகவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார். ஏற்றுமதியை பெருக்கி பணவீக்கத்தை குறைத்து உயர் பொருளாதார வளர்ச்சியை அடைந்திட்ட அதே வேளையில் தமிழ்நாட்டில் வறுமையை ஒழிக்கும் இறுதிப் போரையும் நாம் தொடங்கி இருக்கின்றோம். மாநிலமெங்கும் பரவலான தொழில் வளர்ச்சியை உருவாக்கிட முன்முயற்சிகள் எடுத்திடும் பின்னணியில் தொழிலாளர் நலன் காக்கவும் பெருந்திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. மிக பெரும் அளவில் வெளிநாட்டு தொழில் முதலீடுகளை எடுத்திடும் முயற்சிகளுக்கு சற்றும் குறையாமல் சிறு குறுந்தொழில் வளர்ச்சியையும் வழிநடத்தியுள்ளோம். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அதிகளவு வங்கிக் கடன் உதவி மட்டுமின்றி விண்வெளி தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்கள் மலர்ந்து செழித்திடவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய அவர், கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 2030 ஆண்டுக்குள் 8 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்றார். 2030 ஆண்டிற்குள் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை அமைத்து குடிசைகளே இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கும் நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட கலைஞர் கனவு இல்லம் திட்டம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 1,71,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டும் மேலும் 29,000 வீடுகளின் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டம் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதால் கூடுதலாக 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும் என்று. தஞ்சாவூரில் சோழர் அருங்காட்சியகம், ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் அருங்காட்சியகம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம், திருவண்ணாமலையில் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தஞ்சாவூரில் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம், ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் அருங்காட்சியகம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம், சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் ஒரு புதிய வெண்கல அருங்காட்சியகம் மற்றும் சிந்துவெளி நாகரிக அருங்காட்சியக கூடங்கள் மற்றும் திருவண்ணாமலையில் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம் என மொத்தம் 285 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பெற உள்ளன. கப்பல் உற்பத்தி துறைகளில் முதலீடுகளை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு கப்பல் கட்டும் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும், கப்பல் கட்டும் தொழிலில் ஒரு உலகளாவிய மையமாக தமிழ்நாடு உருவெடுக்கும் என்றும் குறிப்பிட்டார். கப்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல் இயந்திர உற்பத்தி துறைகளில் முதலீடுகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட தமிழ்நாடு கப்பல் கட்டும் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் போது கப்பல் கட்டும் தொழிலில் ஒரு உலகளாவிய மையமாக தமிழ்நாடு உருவெடுக்கும். சிப்காட் நிறுவனம் பாபு சிதம்பரனார் துறைமுக ஆணையத்துடன் இணைந்து ஒரு சிறப்பு நோக்க நிறுவனம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் மூலம் தூத்துக்குடியில் 5,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய கப்பல் கட்டும் தொகுப்பினை நிறுவி வருகிறது. கூடுதலாக ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் ஒரு உலகளாவிய முன்னணி கப்பல் கட்டும் நிறுவனம் உள்ளிட்ட முன்னணி கப்பல் கட்டும் நிறுவனங்களுடன் சுமார் 30,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள உறுதியான முதலீட்டு பொறுப்பு உறுதியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாகவும், பூந்தமல்லி புறவழி சாலை முதல் போரூர் வரையிலான மெட்ரோ வழித்தடம் வடபழனி மெட்ரோவுடன் இணைக்கப்பட்டு 11 மெட்ரோ நிலையங்கள் விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மதுரை, கோவை மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ரயில் திட்டங்கள் 3 வழித்தடங்களில் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 118.9 கிலோமீட்டர் தூரத்திற்கான சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் விரைந்து நடைபெற்று வருகின்றன. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் பகுதியை இயக்குவதற்கான ஒழுங்குமுறை அனுமதி ரயில்வே வாரியத்திடமிருந்து விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது. பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தடம்
வடபழனியில் தற்போதுள்ள மெட்ரோ வழித்தடத்துடன் இணைக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் திருச்சி, மதுரை, ஓசூர் ஆகிய பகுதிகளில் 1070 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய டைடல் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும், கன்னியாகுமரி, ஈரோடு, நாகை உட்பட 9 பகுதிகளில் நியோ டைடல் பூங்காக்கள் அமைக்கும் பணி தொடங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் 25,500 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவித்தார். திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் ஓசூர் ஆகிய இடங்களில் மொத்தம் 1070 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய டைடல் பூங்காக்கள் நிறுவப்பட்டு வருகின்றன. மேலும் விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர் மற்றும் காரைக்குடி ஆகிய இடங்களில் டைடல் நியோ மினி தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் திறக்கப்பட்டுள்ளன. இவை தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 திட்டத்திற்காக 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கிளாம்பாக்கத்தை தொடர்ந்து குந்தம்பாக்கத்திலும் பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்தின் அடிப்படையில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைமுறைப்படுத்தப்படும். மேலும் இந்திய தொழில்நுட்பக் கழகம் சென்னை IIT மெட்ராஸ் உடன் இணைந்து சென்னை தரமணி பகுதியில் மேம்பட்ட செமிகண்டக்டர் தொழில்நுட்ப மையம் சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு செமிகண்டக்டர் டெக்னாலஜிஸ் மற்றும் செமிகண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் சோதனை கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான திறன்மிகு மையம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன.